பாருங்க, அவன் இயேசுவை தூரத்திலே கண்ட பொழுது ஓடி வந்து அவரை பணிந்து கொண்டான். என்ன பண்ணாருங்களா? பணிந்து கொண்டாருங்களா? பிசாசு யாருக்குமே அடங்காது. என்னதுங்க? பிசாசு யாருக்கும் பயப்படாது. கல்லறையிலே உட்கார்ந்து, கல்லறையிலே தூங்கி, கல்லறையிலே சத்தமிட்டு எல்லாருக்கும் பயமுறுத்தின அந்த பிசாசு யார பார்த்துச்சுங்க? யாரு தேடி வந்ததுங்க? அப்பா தேடி வந்தார் உன்கிட்ட. யாரு வந்ததுங்க? ஏசப்பா அவனை தேடி வந்தார். அவர் தேடி வந்து சுகம் கொடுக்கிற தேவன், அவர் தேடி வந்து அற்புதத்தை செய்கிற தேவன். ஆண்டவர் தேடி வந்தார். எந்த மனுஷரும் வரல, எந்த மனுஷரும் வரல. எப்ப சாவான், எப்ப மரித்து போவான்? இப்படி வாழ்கிற இந்த உலகத்துல உனக்காகவும் எனக்காகவும் நம் ஆண்டவராகிய இரட்சகர் இயேசு கிறிஸ்து நம்மை தேடி வந்த தேவமா, நம்மை தேடி வந்த இரட்சகர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, அவன் இயேசுவை தூரத்திலே காண்ட போது ஓடி வந்து அவரை பணிந்து கொண்டு, கீழ்ப்படியாதவன், பயம் காற்றுவன் அப்பாவுடைய பாதத்துல பணிந்துட்டான். வல்லமை எப்படி இருக்குதுங்க? எப்படி இருக்குதுங்க வல்லமை? எங்க இருக்குதுங்க வல்லமை? ஏசப்பா கிட்ட இருக்கு. ஹல்லேலூயா. கரங்களை தட்டலாமா? ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. அந்த பாருங்க, அந்த பிசாசு பிடிச்சவன், அந்த பிசாசுக்கும் தெரியும் இவர் யாருன்னு. யாருக்கு தெரியும்? உனக்கு எனக்கும் தெரியாது இயேசு யாருன்னாக்கா. டெய்லி கத்தினா கூட இயேசுவை நம்ம அந்த நாள் கேட்டு என்ன பண்ணிடுவான்? மறந்துடுவான். இயேசு எப்படியாப்பட்டவர் எல்லாம் கத்தி கத்தி சொன்னாலும் நம்ம மறந்துடுவோம். ஆனா பிசாசு என்ன பண்ணுவான்? மறக்கவே மாட்டான். அவனுக்கு தெரியும் அவர் வல்லமுள்ள தேவன் பா. என்னது? அவர் பார்த்தாவே நான் சுட்டு இருந்து செத்து போயிடுவேன். அவனுக்கு தெரியுது, நமக்கு விசுவாசம் இல்லை. என்ன இல்லைங்க? பிசாசு விசுவாசிக்கிறான், ஆனா நமக்குள்ள என்ன இல்லைங்க? விசுவாசம் இல்ல. ஹல்லேலூயா. ஆனா நம் விசுவாசத்துல காணப்படணும். இயேசுவே உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன கேக்குறான். கேள்வி பத்தியா? என்னங்க? ஏன் இந்த வார்த்தை கேட்கணும்? ஆண்டவரே உன்னதமான குமாரன் சொல்றாருங்க. எப்படிங்க? நீங்க நம்ம சொல்றோமா? நம்ம விசுவாசிக்கிறோமா? கிடையாது. ஆனா பிசாசு பேசுது பாருங்க. என்ன பண்ணுதுங்க? இயேசுவே உன்னதமான தேவனே, உமக்கும் எனக்கும் என்னன்னு ஒரு கேள்விக்குறி. என்னதுங்க? உமக்கும் எனக்கும் என்ன? என்ன வேதனைப்படுத்தாதபடிக்கு தேவன் பேரில் உமக்கு ஆணை என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். நீங்க யாருன்னா பிசாசுக்கு பயந்து இருக்கிறீங்க? எத்தனை பேர் இருக்கிறீங்க? இனிமே பிசாசுக்கு என்ன பண்ணக்கூடாது? நீங்க என்ன பண்ணக்கூடாதுங்க? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பிசாசுக்கு பயப்படாதன்னு சொல்லுங்க. சொல்லுங்க, பிசாசுக்கு பயப்படாதன்னு சொல்லுங்க. ஏன் தெரியுமா நம்ம அந்த வார்த்தை சொல்லணும்? நம்ம எல்லாம் யாருங்க? ஏசப்பா பிள்ளைங்க. அவர் ரத்தத்தால கழுவப்பட்ட பிள்ளைகளா காணப்படுகிறோம். பிசாசு அங்க யாருக்கு பயந்துடுச்சுங்க? ஏசப்பாக்கு பயந்தது. அப்ப நம்ம எல்லாம் யாருங்க? ஏசப்பா பிள்ளைங்க. அப்ப பாருங்க, இங்க சொல்றாங்க, என்ன வேதனைப்படுத்தாதபடிக்கு உமக்கு என்னங்க மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். ஹல்லேலூயா. மிகுந்த சத்தமிட்டு, ஆண்டவரே என்ன நீங்க வேதனைப்படுத்தாதீங்க. அவனுக்கு தெரியும், இயேசு பார்த்தாலே நான் மரித்து போயிடுவேன். இயேசு பார்த்தாலே நான் சாம்பலே. அந்த இயேசு உங்களுக்குள்ள காணப்படுகிறார். நீங்க பிசாசிய பார்த்து சொல்லணும், ஏ இயேசு எனக்குள்ள இருக்கிறார். ஏ பிசாசியே, நீ வந்து என் கால் மூட்டுல கீழே விழ போற, உன்னை நான் மிதிக்க போகிறேன் இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த பிசாசு கொம்புக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க? பயப்படக்கூடாதுமா. மாயத்தை பாரு, மந்திரத்தை பாரு, பில்லி சூனியத்தை பாரு, எல்லாத்தையும் இயேசுவின் நாமத்தினால ஓடு. ஓடிடுமா? ஓடிடுமா? ஓடுறங்க, கை தூக்குங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இவ்வளவு விசுவாசத்தை தான் கர்த்தர் பார்க்கிறார். இனிமே நீங்க பிசாசு இயேசு நாமத்தினால துரத்த போறீங்க.
ஹல்லேலூயா. பிசாசு உங்க கிட்ட வர மாட்டான். ஏனாக்கா அவர் ரத்தத்தால கழுவப்பட்ட எப்படி இருக்கிறீங்க? ஜெயம் கொள்கிற தேவனுக்குள்ள காணப்படுறீங்க. அப்பொழுது பாருங்க, ஏனெனில் அவர் அவனை நோக்கி பாருங்க, அசுத்த ஆவியே, ஆண்டவர் அங்க என்ன சொல்றாரு பாருங்க, அந்த ஆள் யாரு? ஒரு மனுஷனா காணப்படுகிறான். எப்படிங்க? அவன் மனுஷன் என்று ஆண்டவருக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். ஆனா அவனுக்குள்ள யார் இருந்தது? பிசாசி பிடிக்கப்பட்ட ஒரு மனுஷனா காணப்பட்டார். ஏன் ஆண்டவர் அங்க தேடி வந்தார் என்றால், என்னால உருவாக்கப்பட்ட ஒரு மனுஷன் நீ. என்னுடைய சாயலா உன்னை நான் காண்டேன். என் சாயலை உனக்கு நான் கொடுத்தேன். என் சுவாசத்தை உன் நாசில நான் ஊதினேன். எல்லாருமே என்னுடைய பிள்ளைகள். என் கர்த்தர் அக்கரையிலிருந்து இக்கரையில் தேடி வந்தார். இன்றைக்கு பிரியமான தேவச்சனமே, உங்களையும் ஆண்டவர் தேடி வருகிற தேவனாய் காணப்படுகிறார். அவர் தேடி வந்து சுகம் கொடுப்பார். அவர் தேடி வந்து நன்மை செய்வார். அவர் இரக்கம் செய்கிற வல்லமுள்ள தேவன் நமக்குள்ள காணப்படுகிறார். இப்படிப்பட்ட தேவன் அங்க சொல்றாருங்க, ஏனெனில் அவர் அவனை நோக்கி, அசுத்த ஆவியே, இந்த மனுஷன் அங்க பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போ என்று சொல்லியிருந்தார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டலாமா? ஆண்டவர் வந்ததும் ஒரு ரட்சிப்பை கொடுத்தாரு. பத்தியா? ஆண்டவர் வந்ததும் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். ஆண்டவர் வந்ததும் அவன் இருளை போக்கினார். ஆண்டவர் வந்ததும் அவனை மாற்றினார். ஆண்டவர் வந்ததும் ஒரு புதிய நன்மையை காணப்பட்டார். இன்றைக்கு உள்ளத்துல இயேசு இருக்கும் பொழுது ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு புதிய புதிய நன்மைகளை நீ காணக்கூட முடியும். இப்படிப்பட்ட ஒரு வல்லமுள்ள தேவன் நமக்குள்ள காணப்படுவார். விசுவாசிக்க வேண்டும். இயேசுவை விசுவாசிக்க வேண்டும். உனக்குள்ள இருக்கிற அசுத்தாவி உன்னை விட்டு போகும். உன் பிள்ளையை பிடித்திருக்கிற பிசாசு விட்டு போகும். உன் குடும்பத்தை பிடித்திருக்கிற பிசாசு உன்னை விட்டு போகும். எப்படி போகும்? இயேசுவின் நாமத்தினால் நீ ஜெபிக்கும் பொழுது அந்த வல்லமை புறப்பட்டு அந்த பிசாசை துரத்தும். அந்த அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வல்லவராய் நமக்குள்ள காணப்பட்டார்.